வேத பகுதி 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாவரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போமா? கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக் கொள்வார். இந்த இடத்துல பவுல் அருமையாக இந்த வசனத்தின் மூலமாக 2 காரியத்தை சொல்றாரு. முதலாவது இயேசு கிறிஸ்துவோட குணத்தை பற்றி சொல்றாரு. கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்று சொல்கிறார். இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது நம்மை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக் கொள்கிறார் என்று 2 காரியத்தை குறித்து இந்த இடத்துல பவுல் அருமையாக சொல்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட இன்னைக்கு தலைப்பு தீமையிலிருந்து பாதுகாப்பு, அவர் உண்மை உள்ளவர் என்று. நான் 4 காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியிலே பேச ஆசைப்படுகிறேன். முதலாவது, பாவத்தின் மன்னிப்பதில் அவர் உண்மை உள்ளவர் என்று. முதலாவது, நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதை தான். கல்லணை குறித்து எல்லாருக்குமே தெரியும். கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல 2 குற்றவாளிகளை அவர் மத்தியில் சிலுவையில் அறையிறாங்க. ஒரு மனம் திரும்பி அவன் என்னோடு பரதேசில் இருப்பார் என்று ஏசப்பா சொல்றாங்க. இதே போல இந்த கதையில நமக்கு அநேக சாட்சிகளை நாம் கேட்டிருப்போம். நம் எல்லாருடைய பாவங்களை அவர் மன்னிப்பதை அவர் உண்மையுள்ளவனாக இருக்கிறார் என்று நாம் அநேக பாவங்களை குறித்து நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உலக பிரமாண காரியங்களை பாவம் என்று சொல்லப்பட்டால் ஒரு குடிக்கிறது, இல்லை சிகரெட் குடிக்கிறது, இல்லை பிரசாரம் செய்கிறது, இல்லை திருடுறது, இப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் உலகத்தின் காரியங்களாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எந்த காரியங்களை பாவம் சொல்றது? எல்லா காரியங்களும் பாவம். பெற்றோருக்கு கீழ்படினா அது பாவம். ஒரு பெண்ணை எச்சியோடு பார்த்தாலும் அது பாவம் என்று சொல்லுகிறது. அநேக காரியங்களை குறித்து வேதத்திலே நமக்கு போதிக்கிறது. ஆனால் நமக்கு தீமையான காரியங்களை குறித்து நாம் அநேக நம்மளிடத்துல சொல்றோம். தீமையிலிருந்து பாதுகாப்பு இந்த நாட்களிலும் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வந்திருக்கோம். தீமையிலிருந்து பாதுகாப்பு அப்படின்னு நாம் கேட்கும் போது எல்லா காரியங்களிலும் நம்முடைய தீமையிலிருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்கள் நமக்கு தீமையாக இருக்கிறது, நம்ம ஒருவருக்கு தீமை செய்கிறோம்னா நாம் இருக்கிறோமா அப்படின்னு நம்மளே ஆராய்ந்து பார்க்கும்போது ஒருவருக்கு விரோதமாய் நாம் பேசுறதும் அது தீமை தான். ஒருவருக்கு நம்ம மனசை ஒருவரை கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த காரியம் செய்தாலும் அது ஒரு தீமை தான். ஆனா அநேக காரியங்களை நாம் அது உணராதபடி, அது தெரியாதபடி அநேக காரியங்களை நாம் அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்கிறோம். ஆனா இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது பாவங்களை மன்னிப்பதை அவர் உண்மையுள்ளவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பாவங்களை எல்லாருக்கும் தேவனிடத்தில் முழங்கால் படித்த போது நாம் செய்த எல்லா குற்றத்தையும் நாம் சொல்லுவோம். ஆனா ஒருவரை நாம் இந்த இடத்துல முறுமுறுத்துட்டு ஒருவர் கடந்து கடினமா பேசிட்டு போகும்போது அந்த இடத்துல நாம் அதை குறித்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்போமா அப்படின்னு கேட்டா யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு விளையாட்டான ஒரு காரியமா மாறிடுது. எதுக்கு தவறு எது சரி என்று மனிதர்களுக்கு தெரியாதபடி இருக்கிறார்கள். அதுதான் நாம் செய்கிற எல்லா ஒவ்வொரு விஷயமும் சரி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட வார்த்தைகள் நீதிமொழிகள் 17:13 வாசிக்கும் போது நன்மைக்கு தீமையும் அது வாசிக்க நீதிமொழிகள் 17:13 பாருங்க, நன்மைக்கு தீமை செய்யவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று சொல்லுகிறோம். ஒருவேளை நாம் தீங்கு நினைத்து விட்டு நம் கடந்த வீட்டுக்கு போனா அந்த தீமை நம்மளோட வீட்டில தான் இருக்குமே. ஆனா நம்ம ஒரு காலமும் அது தீமை நீங்காது என்று வேதம் சொல்கிறது. அதே போலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய எல்லா பாவங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவத்தை ஒருவேளை இந்த நாட்களிலும் நான் யாருன்னா ஒருவேளை கஷ்டப்படுத்தி இருந்தேன்னா அதுக்காக நாம் தேவனிடத்தில் முதலாவது மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுதான் நம்ம மன்னிப்பதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மனப்பூர்வமா அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒருவேளை நம்மளை குறித்து நிறைய பேருக்கு தெரியாம நம்ம எப்படி பேசுறோம்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம இருக்கலாம். நம்ம எல்லா விதத்திலும் குலத்தில சார்ந்தவர்களா இருக்கலாம், எந்த தவறுகளும் செய்யாம இருக்கலாம். ஆனாலும் நாம் ஒருவரை கடிந்து கொண்டாலும் அது தீமைதான் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக பார்க்கும்போது வாக்கு தத்தங்களை நிறைவேற்றாத உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாருக்குமே ஒரு தெரிந்த கதை தான். ஆபிரகாம் சாராளை குறித்து எல்லாருக்குமே தெரிந்த கதை தான். அவர்களுக்கு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் ஒரு பிள்ளை பிறப்பார்கள் என்று ஒரு 75வது வருடத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை
பிள்ளை பெற்றார் என்று வேதம் சொல்கிறது. அங்க பாருங்களேன், அவங்க வந்து நம்மளோட வாக்கு தத்தத்தை வந்து போன வருஷம் என்ன வாக்கு தத்தம் அப்படின்னு நம்ம கேட்டா அது நமக்கு ஞாபகமே இருக்காது. இந்த வருஷனுடைய வாக்கு தத்தம் என்ன கேட்டாலும் நம்ம சில பேர் பைபிள் எடுத்து பார்ப்போம். ஆனா கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை வந்து அந்த இடத்துல அவர் 25 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் வாக்கு பண்ணுகிறார்கள். அந்த வாக்கு தத்தங்களுக்காக அவர்கள் எப்படி 25 வருடம் காத்திருக்கிறார்கள். நம்ம இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லும் போது ஒரு சிக்னல்ல வந்து ஒரு 60 செகண்ட் போட்டுனா கூட நம்ம வந்து 60 செகண்டே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். சில இடத்துல சிக்னல்ல பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல கூட ஏறி போவாங்க. ஏன்னா அந்த 60 செகண்ட் கூட நம்மளால காத்திருக்க முடியாது. ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் 25 வருடமாக கர்த்தருக்கு அவர்கள் காத்திருந்தாங்க. ஆபிரகாம் 100 வயது ஆகும்போது அவன் பிள்ளை பெற்றான் என்று வேதம் சொல்கிறது. ஆனா அந்த 100 வயது வரைக்கும் அவர்கள் எப்படி காத்திருந்தார் பாருங்களேன். நம்ம ஒரு வாக்கு தத்தத்தை எடுக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த வருடத்திலே அந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும். இந்த 2025ஆம் ஆண்டு நாம் தனிப்பட்ட வாக்கு தத்தத்தை ஒன்று எடுக்கிறோம். ஆனா இந்த ஆண்டு முழுவதும் தான் இந்த வாக்கு தத்தம் செல்லும் என்று நாம் சில பேர் அப்படிதான் ஒரு கற்பனைகளை நம்ம ஆடுகிறோம். இந்த 2025க்கு தான் இந்த வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்லி இந்த அடுத்த வருடத்தை நான் கடந்து செல்ல போகும்போது கர்த்தரத்துல அவருடைய பிளான் என்ன, என்னோட தரிசனம் என்னை நோக்கி ஒரு திட்டம் வைத்திருப்பார். அந்த திட்டம் தான் நமக்கு அது வாக்கு தத்தமாய் மாறுது. கடவுள் நம்மளை குறித்து ஒரு நோக்கம் வைத்து இருப்பார். அந்த நோக்கத்தை நாம் தெரிந்து கொண்டாவே உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வாக்கு தத்தம் இருக்கும். அந்த வாக்கு தத்தத்தை போய் வீட்டில் போயிட்டு நீங்க அந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்திலே உங்களுக்கு அந்த வாக்கு தத்துவமும் அந்த வேத பகுதியில் இருக்கிற அந்த காரியமும் உங்களுக்கு ஸ்லிங்காகவே ஒரு இது இருக்கும். கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு தரிசனத்தை வைத்திருப்பார். உங்களுக்கு 2025 கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் ஒரு காலமும் 50 வருடம் கழிச்சு 2050 கூட அது நிறைவேறா இருக்கும். அதே போலதான் அந்த வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் வாக்கு தத்தத்தை விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மளை முன்குறித்திருக்கிற தேவன். நான் கடந்த வருடத்திலே ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு பெண்மணி வந்து கர்ப்பமாகும் போது அது பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைக்கு அப்பவே அவளுக்கு ஒரு கருமுட்டை உண்டாகும். ஒரு பெண் வந்து அவளோட பேத்தியும் சேர்த்து சுமப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு இதுல பார்த்தேன். ஒரு யூடியூப்ல வந்து ஒரு சேனல்ல நான் பார்த்தேன். இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் உன்னை அறிந்தேன் என்று வேதம் சொல்லுது. ஒரு அருமையான ஒரு பாடலும் இருக்குதுல, ஒரு தாசன் ஒரு பாடல் பாடல, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசை இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே அவர் அவரை அறிந்தவராய் இருக்கிறார். என் தாய் கருவிலே நான் வந்து எங்க அம்மா பிறந்தாதான் நான் அப்புறமா தான் தெரியுமே ராஜேஷ் வருவான்னு சொல்லி. ஆனா கர்த்தர் பாருங்க, அவர் 3ஆம் ஜெனரேஷனே அவர் பார்க்கிறவரா இருக்கிறார். அதுதான் வேதத்துல வந்து அது அவருடைய வாக்கு. அதான் அவர் நம்மளை முன்குறித்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் முன்குறித்திருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய போற எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி, நம்ம செய்ய போகிற எது இருந்தாலும் சரி, அவர் வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அது விசுவாசத்தோடு. நேற்று தேவசத்தில கூட கேட்டீங்கன்னா சொன்னாங்க, நம்ம விசுவாசத்திலே பெருகி இருக்கிறோம் என்று சொன்னாங்க. அதே போலதான் நம்ம விசுவாசத்திலே எப்பொழுதும் அவர் கண்டிப்பாய் நிச்சயமாய் அவர் நமக்கு நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ரோமர் 4:19-21 வாசிகள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயம்
ஜெபிக்கும் போது அந்த காரியம் நமக்கு வந்து இந்த நாட்களில் நடக்கலானோ ஒரு நாள் அந்த காரியம் நமக்கு அது வந்து அப்போ நாம் யோசிப்போம், கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார், ஆனா இன்னைக்கு அது நிறைவேறுகிறது என்று நாம் சொல்லுவோம். இதே போலதான் மூளை வாழ்க்கையிலேயே கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை குறித்து நாம் தினந்தோறுமே அதை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது சோதனையிலிருந்து நம்மை தப்புவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு சோதனை என்று சொன்னால் யாரை நம்புகிறோம்? வேதத்தில் பார்க்கும்போது யோபை தான் நம்புகிறோமே. யோபுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருக்குமே தெரிந்த கதை தாங்க. அவன் வந்து ஒரு நல்ல ஆஸ்தி உள்ளவனா இருந்தான். எல்லாவற்றையும் தேவனால அவன் பிசாசால் சோதிக்கப்பட்டு கர்த்தருடைய அனுமதியினாலே அவன் வந்து அந்த இடத்துல எல்லாவற்றையும் இழந்து போறான். அவனுடைய வீடை இழந்து போறான். அவன் சொத்து எல்லாவற்றையும், மனைவி, நண்பர்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து போகிறவனா இருக்கிறான். ஆனாலும் அந்த இடத்துல ஒரு நாளும் அவன் முறுமுறுக்கவே இல்லை. கர்த்தர் மேல இருக்கிற அந்த எந்த கசப்பும் அவன்கிட்ட இல்லவே இல்லை. ஆனாலும் அவனுடைய அந்த இடத்துல பார்க்கும்போது அவனுடைய எல்லா சோதனைகளும் நம்ம நினைப்போம், நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது வந்து நமக்கு மட்டும் ஏன் இந்த பாடு, மற்றவர்களை காட்டிலும் நமக்கு எதுக்கு என்ன பாடு என்று நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யோபு புஸ்தகத்தை எடுத்து படித்து பார்க்கும்போது அதான் அந்த புஸ்தகத்தை படிக்கும் போதே தெரியும் இந்த மனுஷன் எப்படிதான் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவித்து வந்தார் என்று. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து எத்தனை கசப்புகள், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள் நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழுதினாலும் சரி, எத்தனை நமக்கு நிந்தை வந்தாலும் சரி, நாம் முறுமுறுக்காதபடி அவன் கர்த்தரிடத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவனா இருந்தான். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வருகிற எல்லா சோதனை குறித்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கனம் தருகிறார். சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள கனம் தருகிறவர் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 ஒரு வாசிகள். இதே போல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு நேரிட சோதனை வேறு சோதனையில நம்மளுக்கு ஒரு நாளும் அந்த கர்த்தர் நம்மளோட தினந்தோறும் நாம் செபிக்கும் போது ஒரு காரியத்தை குறித்து நமக்கு ஒருவர் மனசு கஷ்டமாக ஏதாவது பேசிட்டாலும் சரி, நம்ம வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரிடத்திலே முழங்கால் படித்து நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் அதிலே இருந்து விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். யோபு புஸ்தகத்தை 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்றது, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று. அந்த அதிகாரத்தை முழுவதையும் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் இழந்ததை விட இரட்டிப்பான நன்மைகளை அவன் பெற்றுக்கொண்டான் என்று யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் சொல்லுது. இதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலே நாம் ஒரு கஷ்டம், ஒரு பாடுகள் நமக்கு வருகிறதுனால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள கர்த்தர் ஒரு போக்கை நமக்கு உண்டு பண்ணுகிறார் என்று அர்த்தம். நம்மளுடைய அதான் தொடக்கத்தை பார்க்கலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலே எந்த போராட்டமும் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, ஆனாலும் அதிலிருந்து அதை தப்பித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில நீங்கள் வந்து ஒருவர் நம்மளை ஏதோ சொல்லிட்டாங்க, நம்ம எப்படி சொன்னா ஒருவர் நம்மளை ஏதோ பேசிட்டாங்க, அவன் யாரு எனக்கு எது பேசுறதுக்கு, அவனுக்கு என்ன தகுதிக்குதுன்னு சொல்லி நம்ம உடனே கோவப்பட்டு போய் பேசுவாங்க. ஆனாலும் ஒருவர் பேசும் பொழுது நம்ம அந்த இடத்துல நம்ம பொறுமையை காக்கும் பொழுது நாம் தேவனிடத்துல போயிட்டு முழங்கால் பண்ணிட்டு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிந்தையை எனக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் கேட்கும் போது அவருக்கு முன்னாடி நம்மளை சாட்சியாய் நிறுத்துவார். அந்த நிந்தையிலிருந்து நம்மளை சீக்கிரமாக விடுதலை பண்ண வல்லவராக இருக்கிறார். எந்த இடத்திலையும் நம்மளை தலைகுனிவாக விடமாட்டார். ஏனென்று சொன்னால் நம்மளுடைய முழங்காலுக்கு ஒரு வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. அந்த ஜெயத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்திலே எல்லாவற்றையும் எல்லா காரியமும் ஒருவர் ஜெபிக்கும் பொழுது யாரு நம்ம எத்தனை இங்க இருக்கிற ஒருத்தரும் முழங்கால் பண்ணிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது ஏசப்பாவை என்ன சொல்லி கொடுவோம்னு சொன்னா ஒருவர் அப்பான்னு சொல்லுவாங்க, ஒரு ஏசப்பா சொல்லுவாங்க, உன்னை என் பிதாவே என்று சொல்லுவாங்க. ஒருத்தரும் ஒரு ரகத்துல நம்ம அவரை கூடுவோம். ஆனாலும் அவர் எப்படி கூப்பிட்டாலும் நம்மளுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே போல நம்ம எந்த சோதனை வந்தாலும் சரி, அதிலிருந்து நம்மளை தப்பு வைத்துக் கொள்ள அவர் உண்மை உள்ள
இதேபோல 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12, 13 வாசிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, தீமை செய்வதோ கர்த்தர் முகம் விரோதமா இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு விடத்திலே குணங்கால் படித்து நாம் கர்த்தருக்குள்ளே நாம் அவருக்கு ஏற்ற பிள்ளையாக நாம் வாழும் போது நமக்கு ஒருவனும் தீங்கு செய்ய முடியாதன. இதே போல அதே 11ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் நன்மையை பின்பற்றினால் உலகத்தில் தீமை செய்வன் யார் என்று கேட்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு முன்பாக எல்லாவற்றுக்கும் அவருக்கு உண்மையுள்ளவராக நாம் வாழும்போது கர்த்தருக்கு நாம் ஒருவனும் நம்ம கைப்படுவதில்லை. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுகிறோம், ஒருவனும் உண்மை கைப்படுவதும் இல்லை என்று யோசுவாவை நாம் வாசிக்கிறோம். இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரிடத்திலே எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் நாம் அவரிடத்திலே ஒவ்வொரு காரியம் நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன கசப்பாக இருந்தாலும் சரி, எந்த வேதனையாக இருந்தாலும் சரி, அவரிடத்திலே நாம் முழங்கால் படிட்டு நாம் கேட்கும் பொழுது அவர் அந்த சோதனையிலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இதே போல 4வது தீமையிலிருந்து பாதுகாப்பு. நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள். காத்துக் கொள்வார். இந்த வசனத்தின்படி நம்மளை இன்னைக்கு தீமையிலிருந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பார். எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதை தான் தானியேலின் புஸ்தகத்தை எல்லாருக்குமே தெரிந்த கதை தான். பாபிலோன் அரசாங்கம் போது தரியு ராஜா என்று ஒரு அரசர் நியமிக்கப்பட்டார். அப்போ 120 பேரை அந்த அரசாங்கத்துல தெரிந்து கொண்டார். அந்த இருக்கிற பாபிலோன் தேசத்துல 120 பேரை அந்த ராஜா தெரிந்து கொண்டார். அதுல 3 பேரை மட்டும் அவர் ஒரு பதவிக்காக கொடுத்தார். அதுல ஒருவர் தானியேல். தானியேலுக்கு அந்த ராஜா நினைச்சா எல்லா பதவியும் தானியேலுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு மனஸ்தாபம், இவனை ஏதாவது பண்ணி காட்டி கொடுத்து அவனை அந்த பதவியிலிருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாருமே ஒன்று ட்ரை பண்ணிக்கிறாங்க, எல்லாருமே கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. ஆனா அவன் 3 வேளையும் ஜெபிக்கிறது மாத்திரம், அவன் ஜெபிக்கிறத தவிர வேற எதுவுமே அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒரு அங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, உங்களை தவிர வேற யாருமே நாங்க முறையிடக்கூடாது, உங்ககிட்ட தான் அது வணங்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதே போல தானியேல் 3 வேளையும் எந்த சட்டம் வந்தாலும் சரி, ஆனால் அவன் தேவனை தேடாதபடி ஒரு நாளும் தேடாதபடி இல்லை, ஆனா ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறபடி அவன் முழங்கால் பெற்று 3 வேளையும் ஜெபிக்கிறவனா இருந்தான். அதை காட்டி கொடுக்கிறார்கள். போய் அந்த ராஜா கிட்ட போய் உங்களை பின்பற்றாமல் இவன் வேற யாரும் பின்பற்றுகிறான் என்று. அந்த டைம் ராஜா நினைக்கிறாரு, இந்த சட்டத்திலிருந்து தானியேலை எப்படியாவது காப்பாற்றணும் என்று எல்லா சட்டத்தில் இருக்கிற எல்லா வகையும் அவர் நுழைந்து பார்க்கிறாரு. ஆனா ஒரு இடத்துல கூட அந்த சட்டத்திலிருந்து அவனை காப்பாற்ற முடியவே. அப்போ ரொம்ப காலமா பசியா இருக்கிற ஒரு சிங்கிங் கெபியில போயிட்டு அப்போ போடும்போது ராஜா சொல்றாரு, தானியேலே, நீ இடைவிடாமல் உன்னை ஆராதிக்கிற தேவன் உன் சிங்கிங் கெபியிலிருந்து தப்பிக்க வல்லவரா அப்படின்னு கேட்கிறார். தானியேலை கெபியில போட்டார்கள். ராஜா போயிட்டு தூக்கமில்லை. காலை எழுந்த உடனே முதல்ல ஓடி போய் கெபியை திறந்து தானியேலே என்று சொன்னான். உடனே ராஜா அங்கிருந்து தானியேல், ஓ ராஜாவே, இது சிங்க கெபியிலிருந்து என்னை தப்பிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் என்று. இதே போல சங்கீதம் 34:19 சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவனை எல்லாவற்றையும் அவனை விடுவிப்பார் என்று. இதே போலதான் நம்மளோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் எப்படி வந்தாலும் சரி, ஆனா நம்ம எந்த தீமையிலும் நம்மளுக்கு ஒரு நாளும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் தினந்தோறும் நாம் ஜெபிக்கும் பொழுது அதான் நமக்கு பாதுகாப்பு. நம்மளோட தீமையிலிருந்து பாதுகாப்பு என்று நாம் கேட்டால் கூடாது. நாம் தினந்தோறும் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபம் தான்
நம்மளுக்கு பெரிய பாதுகாப்பு. எத்தனையோ நாம் ஒரு கிரிக்கெட் விளையாடவோ போகும்போது பார்ப்பீங்க, எல்லாமே கையில பேட் எல்லாமே கட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பைக்ல போனோம்னா தலைக்கவசம், ஹெல்மெட், இதே மாதிரி கார்ல போனோம்னா ஹேண்ட் பேக்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குமே பாதுகாப்பு இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றிலிருந்து பாதுகாக்கிற யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்மளோட தனிப்பட்ட ஜெபம், நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த இடத்துல சென்றாலும் நம்ம ஜெபம் தான். ஏன்னா ஒருவர் நமக்கு தீமை நினைத்தாலும் அதுல இருந்து பாதுகாக்கிற ஒரே ஒரு ஆலயம் சொன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்மளோட தனிப்பட்ட ஜெபம் எப்பொழுதும் நாம் ஜெபிக்கிறவரா இருக்கும் பொழுது நம்மை அவர் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். இதே போல நம் சிங்கங்கள் எப்படிப்பட்ட அந்த சிங்கங்கள் வாய்களை அவர் எப்படி அடைக்கப்பட்டாரோ அதே போலதான் நம்மளோட பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து அவர் விடுதலை, அந்த சிங்க வாய்களை எப்படி கட்டுப்பட்டாரோ அதே போல நம்ம பிரச்சனைகளை எல்லாவற்றையும் அவர் நீக்குவார். நம்மளை குழியில தள்ளி விடணும்னு சொல்லிட்டு எதனா ஒரு பிரச்சனையை நம்ம மேல திணைக்கணும்னு நினைச்சாலும் சரி, அவர் நம்ம அதிலிருந்து நம்முடைய தெய்வ தூதர் மூலியமா இருந்து நம்மளை பாதுகாப்பார். இதே போல கடைசியாக நான் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிங்கள். எசேக்கியேல் 18:19 நம்முடைய கர்த்தரை இதை நான் மாற்றி நான் சொல்றேன். எசேக்கியேல் 18:9 தம்முடைய கர்த்தரை உண்மையுள்ளவர் இந்த இடத்துல பார்க்கும்போது நான் மாற்றி எழுதிட்டேன்னு தெரியல. நான் அந்த வசனத்தை நானே வாசிக்கிறேன். தம்முடைய கர்த்தர் உண்மையுள்ளவர் இருந்து இப்படிப்பட்ட நன்மையை செய்தால் நாமும் அவருக்கு உண்மையா இருக்கும் நாம் அர்ப்பணிப்போம் என்று எசேக்கியேல் 18:19 என்று தெரியாம இந்த வசனத்தின் மூலியமாக நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம், அவருக்கு நாம் உண்மையாக நாம் இருக்கும் பொழுது, அவருக்கு எல்லாவற்றையும் நாம் உண்மையா இருக்கும் போது அவர் நம்மை எல்லாவற்றிற்கும் அவர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எல்லா காரியங்களிலிருந்து நம்மளை பாதுகாப்பார். இந்த எப்படி தானியேல் சொன்னாலும், தானியேல் புஸ்தகத்தை நாம் வாசிக்கிறோம்னா, ராஜாவே சிங்கத்திலிருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அதே போல உங்களோட வாழ்க்கையில எந்த போராட்டம் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுதலாக்க வல்லவராக இருக்கிறார். தீமையிலிருந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நாம் இப்போ வாஸ்தவ பகுதியிலிருந்து முதலாவது நாம் கேட்டால 19வது பாவங்களிலிருந்து மன்னிப்பதை அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சோதனையில் நம்மை தப்புவிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான்காவதாக தீமையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். யாவரும் கண்களை மூடி தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்க நல்ல தகவனே அப்பா, இந்த ஆசைப்பட்ட நல்ல இந்த மாணவிகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இன்னைக்கு நான் கேட்ட சத்தியத்தை போல தீமையிலிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நீ பாதுகாக்க வந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த 2025ஆம் ஆண்டிலும் எங்கள் சப்பா இப்படிப்பட்ட ஒரு தவ காலங்களிலும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில என்ன காரியத்தை நீ விட சொல்கிறோ அந்த காரியங்களை நாங்கள் விட்டுவிட நீங்க கிருபை கொடுங்க. எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு சத்தியத்தை நாங்கள் கேட்கும் போது எங்கள் ஆத்துமாக்களை நாங்கள் பிரோஜனப்படுத்திக் கொள்ள நீங்க கிருபை கொடுங்க. உங்களுடைய வருகை மட்டும் நாங்கள் உண்மையாக இருக்கிறவர்களே கிருபை